சகோதரர் சாட்டை அவருடைய வலையொலியில ஆதாரத்தோடு எடுத்துப்பட்டார். முதல்ல யாரு அண்ணன் சீமானுடன் அவங்க வந்து தொடர்புல வர்றதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒருத்தர் கூட இருந்திருக்கிறாங்க, காதல்ல இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அந்த வீடியோக்கெல்லாம் எடுத்து போட்டான்னு சொல்லும்பொழுது அதற்கடுத்து இவங்க ஒரு வழக்கு போட்டது, அதுக்கப்புறம் அந்த வழக்கை இவங்க திரும்ப வாங்கினது, அதற்கப்புறம் மறுபடியும் இது பண்ணும்பொழுது இவங்க அரசியல் களத்துல இன்னைக்கு அண்ணன் சீமான் வந்து வளர்ந்து நிற்கும் பொழுது விஜயலட்சுமியோட பர்சனல் லைஃப் நம்மளுக்கு ரொம்ப வெளியில பேச அவசியம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் பிட்டி ஃபார் ஹர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பாவம். அண்ணனே வெளிப்படையா சொன்னேன், நேற்று ஒரு ப்ரூஃபும் கொடுத்தாரு. 50,000 உங்கள்கிட்ட வாங்கினதாக சொல்றாங்களே, நானா கொடுக்கல. ஷி ஹஸ் சென்ட் மீ a வாய்ஸ் மெசேஜ். அதெல்லாம் நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நீங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்களே கூப்பிடுங்க அப்படின்னா, நீங்க இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டு அரை மணி நேரத்தில் இந்த கேஸே முடிஞ்சுன்னு அண்ணன் பதிவு பண்றேன். இல்ல உளவியலா தம்பி தங்கைகள் பாதிக்கப்படுவாங்கல்ல, பாலியல் குற்றம் சார்ந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லல. இங்கதான் அண்ணன் வெளிப்படையா போட்டு உடச்சு பேசுறாருல. இதற்கு மேல மறைச்சு பேச ஒண்ணும் இல்லையே. பக்கத்துல அவர் அதான் சொன்னார், நேற்று வெளிப்படையே கேட்டார்ல, என் மேல இவ்வளவு வழக்கு போடுறல, இவ்வளவு குற்றம் பேசுறல, ஆதாரம் உன்னால கொடுக்க முடியல, அப்ப நீ எதற்காக இதை செய்யற? இப்போ உங்களை மாதிரி வலையொலி, இப்ப என்ன மாதிரி வலையொலி, இந்த வலையொலிகள் பேர், இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கதான் செய்யணும், வேற வழி இல்லை. அந்த இடத்துல உண்மையிலே நாம் தமிழர் கட்சி உறவுகள் அதுல நல்ல பக்குவமாக தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா இப்படி அண்ணன் பின்னாடி நேற்று பாத்தீங்களா எவ்வளவு பெண்கள் நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகள் அந்த எத்தனை மணிக்கு 12-1 மணி வரைக்கும் கூட இருந்தாங்கல்ல. என்ன அப்போ அந்த நம்பிக்கை இல்லாமல அப்ப தலைவனை பத்தி சரியா, அதனாலதான் அண்ணன் சீமானை நான் கொள்கை தலைவன் சொல்றேன். நேற்று அதுவும் அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க, எல்லா கேள்வியும் பதில் சொல்ல. சில நேரத்துல எனக்கு அண்ணன் மேலே ஒரு வருத்தம் உண்டு. என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா, சன் டிவி பார்த்தீங்கன்னா குதர்க்கமா கேள்வி கேட்கறவங்க 4 பேர் அனுப்பிடுவாங்க. அந்த குதர்க்கமா கேள்வி கேட்கறவனுக்கு அண்ணன் பதில் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் சம்டைம்ஸ் வந்து அவனுக்கு அதை கரெக்டா பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு மிகப்பெரிய புரிதல் இருக்குது, பக்குவம் இருக்குது. அதனால இதை வச்சு தகர்க்க முடியாது. அவனுடைய ஆணவத்தை காமிக்கும் பொழுது அதை உடைக்க வேண்டியது நம்மளோட. அங்கதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழும் ஆரமும் வலையொலியினுடைய நிறுவனர் ஜெயபிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நேற்றைய தினத்துல சீமான் அவர்களும் அந்த விஜயலட்சுமி வழக்கு குறித்து வந்து விசாரணைன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு மேல வலசரவாக்கம் காவல் நிலையத்துல வச்சிருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க? எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல, இது உங்க தமிழ் தேசிய தளத்தில் அரசியல் களத்துல இயங்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சதான், எதிர்பார்த்ததான், நம்ம ஏற்கனவே எல்லாருமே வெளிப்படையா பேசினதான். அதாவது இங்க வந்து அண்ணன் சீமானை ஒரு பெண் பித்தன் போல சித்தரிக்கிறதுக்காகவும், அடுத்தது வந்து அண்ணன் சீமானை வந்து கைது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி திமுக வந்து உங்களுக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசணும்னு சொல்லும் பொழுது எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அங்கதான் இந்த தேர்தல் களம். இப்போ இதே இது ஒரு இயக்கமாகவோ இல்லை வேற ஒரு புரட்சி படை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கமா. இந்த நாம் தமிழர் கட்சி அப்படி கட்சியாக வராமல் இல்லை ஒரு இயக்கமாகவோ இல்லை ஒரு புரட்சி படை அந்த மாதிரிலாம், விடுதலை அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு படையாகவோ இருந்தால் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது. அப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இது வாக்கு வங்கி அரசியல் களம் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுத்து இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஓட்டுக்கு காசு கொடுக்கல, 8.2% வாக்குகள். இன்னொன்று வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈரோட்டில் வந்து துணிஞ்சு நின்ன ஒரே கட்சி திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்போ எந்த ஒரு தொகுதியிலுமே மீண்டும் இடைத்தேர்தல் வந்தாலும் அங்க அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் புரிய வச்சது என்ன, நாங்க உங்களுக்கு எதிர்த்து நிற்போம், மற்ற கட்சிகள் மாதிரி நாங்க வந்து பயந்து ஓட மாட்டோம். ஏன்னா எங்கள்கிட்ட வந்து நான் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் நாங்கள் வந்து நேர்மையாகத்தான் மக்கள்கிட்ட இந்த கருத்துக்களை கொண்டு போய் இப்படின்னு சொல்லி இதெல்லாம் புரிய வரும் பொழுது எப்போவுமே ஒரு அகங்காரம் இருக்கும்ல. அதிகாரத்திற்கு வந்து எப்பவுமே ஒரு அகங்காரம். அதற்கு தான் நேற்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படையாகவே கடைசியில் வந்து அண்ணன் சீமான் வந்து போட்டு உடச்சி பேசுறாரு. இவ்வளவு நாள் வந்து அதை ரொம்ப வெளிப்படையாக பேச வேணாம்னு நினைச்சவர் கடைசியில் அதையும் போட்டு உடச்சி பேசுறாரு. இட் வாஸ் அ கான்சென்சுவல் ஆக்ட். இப்போ கான்சென்சுவல் ஆக்ட்னு சொல்லும்போது 2 அடல்ட்ஸ், கரெக்டுங்களா? 2 பேருமே ஒரு அடல்ட்டு, 2 பேரும் வந்து இது பண்ணாங்க. சொல்ல போனா சகோதரர் சாட்டை அவருடைய வலையொலியில ஆதாரத்தோடு எடுத்துப்பட்டார். முதல்ல யாரு அண்ணன் சீமானுடன் அவங்க வந்து தொடர்புல வர்றதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒருத்தர் கூட இருந்திருக்கிறாங்க, காதல்ல இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அந்த வீடியோக்கெல்லாம் எடுத்து போட்டான்னு சொல்லும் பொழுது அதற்கடுத்து இவங்க ஒரு வழக்கு போட்டது, அதுக்கப்புறம் அந்த வழக்கை இவங்க திரும்ப வாங்கினது, அதற்கப்புறம் மறுபடியும் இது பண்ணும் பொழுது இவங்க அரசியல் களத்துல இன்னைக்கு அண்ணன் சீமான் வந்து வளர்ந்து நிற்கும் பொழுது திமுக உங்க எல்லாருக்கும் தெரியும் 2026 அப்புறம் திமுகவுக்கு பெரிய வாக்கு வங்கி கிடையாது. அப்போ அடுத்த தலைமுறை வாக்குகள் முழுக்க நாம் தமிழர் கட்சியை வந்து நோக்கி நிற்கிது. அப்படிங்கிறது இன்னைக்கு யார் மூலமாக அதை அப்ப முடியும்னு பார்க்கறது அங்கதான் விஜய் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்கன்னு சொல்றதுக்கு. நீங்க விஜய் கட்சி கூட பார்த்தீங்கன்னா நல்ல நுட்பமான 2 நாளைக்கு முன்னாடி பேசும்பொழுது அவர் வந்து வேற எந்த மக்கள் பிரச்சனையும் பெருசா பேசல. அதே மாதிரி பாசிசம் பாயாசம்னா யாரு அப்படிங்கிறது பேசல. பாசிசம் பாயாசம்னு பொதுவாக தான் பேசிட்டு வர்றாரு. பாஜகவையும் ஒரு பேர் குறிக்கல, திமுக குறிக்கலன்னு சொல்லும்போது அவர் ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். என்ன பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை அந்த மேடையில் பேசுகிறார். கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி,
இன்னும் மக்கள் களத்துக்கு பிரச்சனையை பேசாத ஒரு கட்சி திடீர்னு பூத் லெவல் ஏஜென்ட்டை பற்றி பேசுது அப்படின்னா அப்போ தன்னுடைய ரசிகர்களை அவரால் பூத் லெவல் ஏஜென்ட் போட முடியுங்கிறது நம்ம யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அப்போது இங்கே தான் நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தெரியும், அண்ணன் சீமான் வந்து இந்த முறை பூத் லெவல் ஏஜென்ட்டே அண்ணன் சீமான் வந்து மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி தலைமை முன்னெடுத்துட்டு சொல்லும் பொழுது இந்த இடத்துல தான் இவங்க வந்து மக்கள் பிரச்சனை பேசாத ஒரு கட்சி பூத் லெவல் ஏஜென்ட்டை பில்ட் பண்ணி யாருக்காக விலை கொடுக்க போகுது? அப்போ இந்த நுட்ப அரசியல்ல இந்த இளைஞர்கள் வாக்கு முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி பக்கம் நிற்குது. அப்போ 2026 அப்புறம் தேர்தல் காலம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அதாவது தமிழ் தேசியம் மிஸ்ஸஸ் திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட் தொடங்கிடுச்சு சொல்லும்போது இந்த காலத்தில் வந்து நிற்கும் பொழுது அதற்கு முன்னாடியே ஒன்று நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தல் காலத்துல வந்து நிப்பாட்டிட முடியுமா, மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட முடியுமா, இல்லைன்னா அண்ணன் சீமான் மீது ஏதாவது ஒரு அவதூறு வழக்கு போட்டு, ஏன்னா அண்ணன் சீமானே இப்போ எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு சாதனை மீண்டும் நாம் தமிழர் கட்சி செஞ்சுட்டு இருக்கு. அதாவது பெண்களுக்கு சரிக்கு சமமான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதிகாரத்தில் வந்து பெண்களுக்கு சரிக்கு சமமான வாய்ப்பை வந்து இன்னைக்கு வரைக்கும் வேற எந்த கட்சியும் இந்திய அரசியல் வரலாற்றிலே கொடுக்கலன்னு சொல்லும் பொழுது அந்த இதெல்லாம் தகர்க்கணும் அப்படின்னா உங்க தலைவன் அப்படி ஒரு பெண் பித்தன் போல காமிக்கணும்னு சொல்றதுல வந்து இங்கே தான் நம்ம கருணாநிதி 3 பொண்டாட்டி வச்சிருந்தாருங்கிறத நாம வந்து எங்கேயுமே போட்டு நம்ம அதை பேசுறது கிடையாது. ஏன்னா தனி மனித வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. அப்போ கொள்கை தெளிவு உள்ள ஒரு தலைவன் அண்ணன் சீமான் அப்படிங்கிறத நம்ம புரிய வரும். இந்த கொள்கையை நான் என் தலைவன் மேதகவி பிரபாகரன்றது கத்துட்டு இருந்தேன். அதை இன்னைக்கு எனக்கு உணர்த்திட்டாரு. நான் இன்னைக்கு இங்கே வந்து அண்ணன் சீமானை நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாருமே ஒரு கொள்கை தலைவனாக பார்க்குறாங்க. அப்போ இந்த கொள்கையை மக்கள் கிட்ட கொண்டு போய் அண்ணன் சீமான் சேர்த்துட்டாருன்னு சொல்லும் பொழுதுதான் அங்கே கூட பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் உங்களுக்கே தெரியும் எப்பவுமே ஒரு எராட்டிக்காக தான் பேசுவார். ஒரு ஸ்கிரிப்டட் அண்ணன் சீமான் பேசவே மாட்டார். அவர் மனசுல தொட்டு தான் பேசுவார். அப்போ நேற்று வெளிப்படையாக போட்டு ஓடிச்சிட்டாரு. இட்ஸ் அ கான்சென்சுவல் ஆக்ட்னு சொல்லும் பொழுது இதற்கு மேல் அங்கே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது சொல்லும் பொழுது விஜயலட்சுமியோட பர்சனல் லைஃப் நம்மளுக்கு ரொம்ப வெளியில பேச அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் பிட்டி ஃபார் ஹர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பாவம். அண்ணனே வெளிப்படையாக சொன்னேன். நேற்று ஒரு ப்ரூஃபும் கொடுத்துட்டாரு. 50,000 உங்கள்கிட்ட வாங்கினதாக சொல்றாங்களே, நானா கொடுக்கல. she has sent me a voice message. அதெல்லாம் நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்களே கூப்பிடுங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டு 1/2 மணி நேரத்தில் இந்த கேஸே முடிஞ்சுன்னு அண்ணன் பதிவு பண்ணுறேன். சீமான் அண்ணா வெளிப்படையாக பதிவு பண்ணுறாரு. அப்போ என்ன லீகலாக இதை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது இந்த அதிகாரம் கடைசியில் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா தன்னுடைய அதிகார வலிமையை காமிக்க முடியுமான்னு பார்க்குது. அப்போ இதையெல்லாம் இங்கே எங்கே அண்ணன் சீமான் செஞ்சாருன்னு இதை புரிய வச்சுட்டார். நீங்கள் இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு டீகோட் பண்ற அளவுக்கு ஒரு ஆளுமை ஒரு அறிவை வந்து அண்ணன் சீமான் பூத்துனதான் இங்க மிகப்பெரிய சிக்கல். அப்போ ஓகே இந்த செயல் நடக்குதுன்னா இது எதற்காக நடக்குது, இந்த செயல் எதற்காக நடக்குது, இது எதற்காக நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சதுனால நாம் தமிழர் கட்சி உறவுகள் தயாரா இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்கும், அப்ப இது என்ன நடந்துச்சுன்னா இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத தெளிவா இருக்கும்போது சட்ட ரீதியாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதை மிக நுட்பமாக திமுக அரசு புரிஞ்சு சொல்லும்போது தன்னுடைய அராஜக போக்கை வச்சு மற்ற எல்லாரையும் வீழ்த்தி இருக்குது. அங்கே வந்து அண்ணன் சீமானை வீழ்த்த முடியாமல் புரியும் பொழுது இங்கே தான் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே லைஃப்பில் ஒரு யதார்த்தமான ஒரு பிரின்சிபல் தான். என்ன பிரின்சிபல்னா வாட் இஸ் நெக்ஸ்ட். நீங்கள் ஒரு உழைக்கிறீங்க. அப்போ ஒரு 4 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ ஒரு இடத்துலேருந்து நீங்கள் உழைக்கிறீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சியோ இல்லை உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு ரிவார்டோ கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது இயல்பாகவே உங்கள் எண்ணம் என்ன தோணும், அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அடிப்படை உளவியல் தான் நான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட அரசியல் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 வருடம் எந்த ஒரு அரசியல் என்ன சொல்றது 14 வருடம் அண்ணன் சீமான் பேசாத அரசியல் கிடையாது. அண்ணன் சீமான் பேசாத அரசியல் தலைப்புகள் கிடையாது. அப்போ இங்க வாட் இஸ் நெக்ஸ்ட்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்த்த வாக்குகளை நாம் தமிழர் கட்சி அடையலை. அதுதான் உண்மை. சொல்ல போனா 14 வருஷம் உழைத்த ஒரு கட்சி என்னுடைய பார்வையில் அட்லீஸ்ட் 15% வாக்களாவது எடுத்துருக்கணும், இல்லைன்னா எதிர்கட்சியாவது உட்கார்ந்துருக்கணும். இதுதான் இதற்கு முன்னாடி நடந்த வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக அப்படிதான் வளர்ந்துருக்குது, திமுக அப்படிதான் வளர்ந்துருக்குன்னு சொல்லும்பொழுது இங்கே நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டிலே, ஏன் இவ்வளோ கேப்னு சொல்லும்போது தான் இந்த மீடியாக்களுடைய உளவியலை நம்ம புரிய வரும். அந்த நரேட்டிவ் அவங்க எப்படி செட் பண்ணுறாங்க, இந்த நரேட்டிவ் மூலமாக எப்படி நம்மளுடைய கருத்துக்களை இன்னும் மக்கள் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இதற்கு நான் விஜயவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ விஜய் நீங்கள் நல்லா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் மோடி எப்படி பிஹேவ் பண்ணுறாரோ அப்படிதான் விஜய் பிஹேவ் பண்ணுறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பெரிய மாநாளம் நடத்துறாங்களே அதுக்கு ஃபண்டிங் யாரும் கண்டிப்பாக கை காசை போட்டு விஜய் பண்ண மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு விஜய் அவர் கட்சியை வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் அடிக்கணுமான தேவை கிடையாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க களத்துக்கே வரலன்னு சொல்லும்போது நாம எங்கே இருக்கணும்னு சொல்லும்போது நாம திமுக நோக்கி இது பண்ணும்போது இவங்க என்ன பண்றாங்க, திசை திருப்புறாங்க. அதாவது விஜய் கட்சி கூட தான் நாம் தமிழர் கட்சி சண்டை போட்டுட்டு இருக்குது, எங்களுக்கு இவங்க எதிரி இல்லை அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணும்போது அதே மாதிரி விஜய் கட்சியை ஒரு பெரிய பிம்பமாகவும் இன்னைக்கு நீங்க நல்ல டிவி சேனல்ஸ்ல நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்றாங்க. என்ன நரேட்டிவ்னா விஜய் கட்சி முழுக்க முழுக்க திமுகவை எதிர்ப்பது போல ஒரு நரேட்டிவ். அப்போ அந்த டாக் ஷோஸ்லாம் நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். அவங்க ஒரு 10 டாக் ஷோ நடத்துறாங்கன்னு வச்சுக்கோமே எடுத்துக்காட்டுக்கு.
அதில் பார்த்தீங்கன்னா 2 டாக் ஷோவில் தான் தமிழக வெற்றி கழகம் பங்கு பெறக்கூடிய அந்த இதில் நம்மளுடைய உறவுகளை கூப்பிடுவாங்க. மிச்சம் 8 இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே இவங்க பேசி இதை தான் நரேட்டிவ் செட் பண்ணுறதுங்கிறது. இந்த சைக்கலாஜிக்கலாக ஒரு இதை பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இங்கே இன்னைக்கு வரைக்கும் நேற்று இந்த வீட்டுக்கு போய் இந்த இது ஒட்டி அதை கிழிச்சாங்கல்ல, அங்கே முதல்ல வந்து சன் டிவி எப்படி வந்துச்சு? இன்னொன்று லாஜிக் படி பார்த்தோம்னா வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் ஃபைலாக இருக்குது. சம்மணம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. நீலாங்கரையிலேருந்து எதுக்கு வரணும்? அப்போ இந்த டாட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம கனெக்ட் பண்ணும் பொழுது இது எல்லாத்தையும் நம்ம கோர்த்து பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி முடிஞ்ச அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு காமெடி பீஸாவே காமிக்கணும்னு சொல்லும் பொழுதுதான் நமக்கு என்ன இப்போ அவன் அப்படிதான் பண்ணுவான். அவன்கிட்ட போயிட்டு நம்ம கேள்வி கேட்கலாம், நீ எப்படி இதை பண்ணலாம், இதெல்லாம் நியாயமா நீதியான நேர்மைங்கிறது இது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அதை தாண்டி என்னுடைய பார்வையில் நான் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய இடங்களை நானும் நிறையா ஒரு 1000-2000 உறவுகள் கிட்ட நம்ம பேசும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணணும், வீதி பிரச்சாரங்களுக்கு வரணும். ஏன்னா நீங்கள் மேடை போட்டு பேசுறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? அப்புறம் மேடை போட்டு பேசக்கூடிய இது வந்து ஒரு குறிப்பிட்ட உறவுகள் அந்த ஏரியாவில் ஒரு 300 பேரோ இல்லை 500 பேரோ இல்லை 1000 பேரோ பார்ப்பாங்க. இப்போ அண்ணன் சீமான் பேசினார்னா ஒரு பெரிய கூட்டம் வரும், 5000 பேர் வச்சுக்கிறோம். இப்போ அதற்கு அடுத்ததாக இன்னைக்கு முக்கிய பேச்சாளராக பார்க்கக்கூடிய சகோதரர் சாட்டையோ இல்லை வேற உறவுகளோ பேசினாங்க, அண்ணன் இல்லாமல் வேற உறவுகள் பேசினாங்கன்னா ஒரு 1000 பேர் வருவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஸ்டார் வேல்யூ அப்படிங்கிறது. அப்போ இதை தாண்டி ஒரு ஊரில் வந்து இப்போ தூத்துக்குடியில் வந்து பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் உறவுகள் இருக்கிறாங்க. 5 லட்சம் உறவுகளுக்கு மேலே தூத்துக்குடியில் இருக்காங்க. இப்போ இந்த 5 லட்சம் மக்களுக்கு நான் எப்படி கொண்டு போகிறேன் கருத்து? தட் இஸ் வேர் த ரியல் சேலஞ்ச் கம்ஸ் இன்டு ப்ளே. அப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நாம் தமிழர் கட்சி வேற எந்த கட்சியும் செய்யாத இன்னொரு சாதனை நான் உங்களுக்கு இங்கே குறிப்பிடுறேன். களம் அப்படின்னு கள வேலைன்னு சொல்லும் பொழுது நீங்க திமுக பார்த்தீங்கன்னா 365 நாள் உங்க கண்ணில் வந்து எங்கேயாவது தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க மறைமுகமாக இன்னைக்கு ஒரு பேர் என்ன ஒரு நிழற்குடை அமைச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினா அதில் பேனரை போட்டுவான். புரிஞ்சா அவங்களுக்கு? அவனுக்கு இன்னொன்று வந்து உங்களுக்கு தெரியும், கட்டமைப்பு மிக வலுவாக வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நாம வந்து அவங்க கட்டமைப்பு எந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்னு நம்ம யாரும் மறுக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல இதையெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா உங்கள்ட்ட இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், கருத்தியல் புரட்சி. அப்போ மக்கள் பிரச்சனையை தினமும் அண்ணன் சீமான் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனா இது ஒரு லேயர்லேயே நின்றுகிட்டு இருக்கு. அப்போ இதை எப்படி உடைக்க போறீங்க? இதை எப்படி உடைக்க போறோம் அப்படின்னா அங்கதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, யூ ஹேவ் டு கோ டிரெக்ட்லி டு த பீப்புள். அங்கதான் கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம். உங்க அண்ணன் வெளிப்படையாவே சீமான் அண்ணன் வெளிப்படையா சொல்லிட்டாரு, என் கட்சியில கட்டமைப்பே இல்லை அப்படின்லாம் சீமான் அண்ணன் வெளிப்படையா சொல்லும் பொழுது இது ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லும் பொழுது இன்னொரு பக்கம் என்ன சொல்றது, எல்லா ஊர்லயுமே இந்த தமிழ் தேசியத்தை உள்வாங்கினவங்க அண்ணன் சீமானுக்காக ரொம்ப வாலண்டியராக டைமை கொடுக்குற உறவுகள் இருப்பாங்க. இவர்களை நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி தலைமை வந்து சரியாக ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா ஒரு வாலண்டியர் டீம் செட் பண்ணி அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களை பல தலைப்புகளில் தே ஹேவ் டு கிரியேட் கான்டென்ட். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தற்சார்பு பொருளாதாரம், அண்ணன் பேசாத பேச்சுக்கள் கிடையாது. அப்போ அதை ஒரு தனி கண்டென்ட்டாக உருவாக்கும். பொருளாதாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழல், சாதி, இந்த மாதிரி எல்லா நிறைய டாபிக்ல பேசியிருக்காரு பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் ஒரு ஒரு 1 to 1.5 hours கண்டென்ட்டாக பேசி அதற்கு பின்னாடி விஷுவல் ப்ரெசன்டேஷன். இங்கே தான் இதை நான் எங்கே கொடுத்து பார்க்குறேன்னா குளச்சல்ல வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டாங்க பார்த்தீங்களா. அந்த ப்ரெசன்டேஷன் அந்த அன்னைக்கு அண்ணன் சீமான் பேசும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கும் நுட்பமாக மக்கள் தே நெவர் காட் டிஸ்ட்ராக்டட். அவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த விஷுவல் ப்ரெசன்டேஷன்ங்கிறது சைக்கலாஜிக்கலாக உங்களை வந்து அப்படியே உள்ள ஈர்த்து வச்சுக்கணும்னு சொல்லும் பொழுதுனால தான் இன்னைக்கு இருக்கும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நிற்குதுன்னு சொல்லும் பொழுது இந்த முறை இந்த உழைக்கும் மக்கள்கிட்ட நீங்கள் ஈரோடு தேர்தலே நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன். சிட்டிக்குள்ளே தான் பிரச்சாரம் பண்ண விட்டாங்க, உழைக்கும் மக்கள்கிட்ட போகவே இல்லை. அவங்கள அப்படியே இவங்க என்ன சொல்கிறது, திமுக வந்து பேரிகேட் போட்ட மாதிரி பக்காவாக அவங்கள வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போது இந்த இதை உடைச்சி உழைக்கும் மக்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சி எப்படி சேரப்போகுது, அது ஒன்று தான் இப்போதைக்கு பாக்கி. ஏன்னா இதற்கு மேல் பேசுறதுக்கு அரசியல் என்ன பொறுத்த வரைக்கும் தினமும் பேசுகிற அரசியல் பேசிக்கிட்டே இருக்க போகிறோம், அது வேற. பட் இந்த ஒரு விஷயத்திலும் இந்த ஒரு கேப்பை நாம் தமிழர் கட்சி சரியாக அந்த இடத்த ஃபில் பண்ண முடியும், உழைக்கும் மக்கள்கிட்ட தெரு தெருவாக வீதி பிரச்சாரம் போல கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னா அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அண்ணன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல கருத்தியல் புரட்சின்னு சொல்கிற மாதிரி ஒரு ரெவல்யூஷன் சொல்கிறோம்ல, அந்த ஒரு தாக்கத்தை இந்த 2026 தேர்தலில் ஏற்படுத்த முடியும். நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி 15-20% கூட வரலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிற யூகம் என்னுடைய பார்வையில் எனக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தெரியுது. ஏன்னா நான் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கன்னு சொல்லும்பொழுது இதுதான் என்னுடைய பார்வையில் இட் வில் பி அ குட் சொல்யூஷன் பெர்ஸ்பெக்டிவாக எனக்கு தோணும். புரியுது.
பாலியல் குற்றம்னு வரப்போ நாம் தமிழர் கட்சியோட தம்பி தங்கைகள் எப்படி அதை எதிர்கொள்ள போறாங்க, நாம் தமிழர் கட்சி எப்படி அதை எதிர்கொள்ள போறாங்க? இல்லை, பாலியல் குற்றம் சொல்லும்பொழுது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அண்ணன் சீமானை முதன்மைப்படுத்தி கேட்குறீங்களா இல்லை இங்கே சமூகத்தில் நடக்கிறத கேட்குறீங்களா? இல்லை, உளவியலா தம்பி தங்கைகள் பாதிக்கப்படுவாங்கல்ல, பாலியல் குற்றம் சார்ந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அதுதான் சொல்லலை. இங்கே தான் அண்ணன் வெளிப்படையாக போட்டு உடச்சி பேசுறாருல. இதற்கு மேலே மறைச்சு பேச ஒன்றும் இல்லையே. பக்கத்தில் அவர் அதான் சொன்னார்ல, நேற்று வெளிப்படையே கேட்டார்ல, என் மேலே இவ்வளோ வழக்கு போடுறல்ல, இவ்வளோ குற்றம் பேசுகிறல்ல, ஆதாரம் உன்னால் கொடுக்க முடியல, அப்போ நீ எதற்காக இதை செய்கிற? என் பையன் இன்னைக்கு வளர்ந்துட்டான். அதான் சொல்ல, இது அண்ணன் சீமானே அதான் சொன்னல. அவர் வந்து நமக்குள்ள உள்ளவர் தான். நாம வந்து இப்போ நம்மள்ட்ட ஒருத்தன் குறை சொல்றான் அப்படின்னா, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னா உங்களுக்கு இதார்த்தமா அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்? சரி, ஆதாரத்தை கொடுன்னு தானே கேட்பேன். அப்போ இது அரசியலாக பார்க்கும் பொழுது தான் இந்த நுட்பத்தை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு தான் இப்போ உங்களை மாதிரி வலையொலி, இப்போ என்ன மாதிரி வலையொலி, இந்த வலையொலிகள் பேர், இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க தான் செய்யணும், வேற வழி இல்லை. அந்த இடத்துல உண்மையிலே நாம் தமிழர் கட்சி உறவுகள் அதில் நல்ல பக்குவமாக தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா இப்படி அண்ணன் பின்னாடி நேற்று பார்த்தீங்களா எவ்வளோ பெண்கள் நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகள் அந்த எத்தனை மணிக்கு 12-1 மணி வரைக்கும் கூட இருந்தாங்கல்ல. என்ன அப்போது அந்த நம்பிக்கை இல்லாமலாம் அப்போ தலைவனை பற்றி சரியா, அதனால தான் அண்ணன் சீமானை நான் கொள்கை தலைவன் சொல்கிறேன். அண்ணன் சீமானுக்கு அந்த கொள்கை தெளிவு இருக்கிறதுனால தான், அண்ணன் சீமானை சரியாக புரிஞ்சதுனால தான் திமுக பதறுது, அவதூறு கிளப்புது. நீ ஆதாரத்தை கொடு. அப்போ ஆதாரம் கொடுக்க முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியுது. அப்போ இந்த அதிகாரம் இப்படி தான் கையாளும், இதை உடைப்போம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அதனால இது வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் மிக புரிதலோடு இருக்கிறாங்கிறத நான் பார்க்குறேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து அண்ணன் சீமானுடைய இமேஜ் எல்லாம் டேமேஜ் ஆகாது. புரியுது. இந்த காரணத்தை வச்சு நாம் தமிழர் கட்சியோ சீமானையோ இல்லை நாம் தமிழர் உறவுகளையோ வந்து முடக்கிடலான்னு பார்க்குதா இந்த அரசு? இல்லை, அதுதான் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிட்டு, அதுதான் அவங்களோட பிளான். அதுதான் நம்ம உடச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள்ட்ட இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஈவே ராமசாமி எடுத்து நம்ம அடிக்கிறான்னு சொல்றாங்க. அண்ணன் சீமான் தெளிவாக சொல்றாரு. நேற்று அதுவும் இல்லை, அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க, எல்லா கேள்வியும் பதில் சொல்ல. சில நேரத்தில் எனக்கு அண்ணன் மேலே ஒரு வருத்தம் உண்டு. என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, சன் டிவிக்காரனை பார்த்தீங்க குதர்க்கமாக கேள்வி கேட்குறீங்கன்னு 4 பேர் அனுப்பிவிடுவாங்க. அந்த குதர்க்கமாக கேள்வி கேட்குறவனுக்கு அண்ணன் பதில் சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் சம்டைம்ஸ் வந்து அவனுக்கு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறானுங்க. அப்போ சில இடங்களில் வந்து நம்ம வந்து அண்ணன் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாருன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் அண்ணன் தவிர்க்கலாமே, போப்பா இதுக்கெல்லாம் நான் நிறைய பதில் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலாமே. ஸோ இங்கே தான் அண்ணனுடைய அந்த எல்லா மனுஷனுக்கும் அண்ணனுடைய அந்த யதார்த்தம், அந்த வெளிப்படைத்தன்மை, அந்த இது இருக்குல்ல, அதை எதிரிகள் சரியாக இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது தான் சில இடத்துல நாமளும் திரும்ப அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் சொல்லும்பொழுது இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இயங்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு மிகப்பெரிய புரிதல் இருக்குது, பக்குவம் இருக்குது. அதனால் இதை வச்சு தகர்க்க முடியாது. ஆனால் அந்த அதிகாரம் அவனுடைய ஆணவத்தை காமிக்கும் பொழுது அதை உடைக்க வேண்டியதை நம்மளோட அங்கே தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்ட்ராட்டஜி. அதாவது வீதி பிரச்சாரங்கள், மக்கள்கிட்ட டைரெக்டாக போகணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி பேசுறது அரசியல் கிடையாது. நான் பல முறை மீண்டும் பதிவு பண்ணுறேன். நாம் தமிழர் கட்சி பேசுறது வாழ்வியல். நேற்று கூட பாருங்க, ஒரு மயிலாடுதுறை நினைக்கிறேன், if I'm not wrong, ஒரு கலெக்டர் பேசுகிறார். என்ன பேசியிருக்காரு? 3 வயசு குழந்தை, she was raped. 16 வயசு டீனேஜ் பையன் அந்த குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த கலெக்டர் சொன்ன பதில் அஃபிஷியலாக இருக்குது, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்விட்டர்லலாம். அவர் சொன்ன பதில் என்ன, அந்த குழந்தை மேலும் தப்பு இருக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சமூகம் வந்துருச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடிடுவீங்கன்னு நான் கேட்குறேன். எவ்வளோ தூரம் நீங்கள் கண்ணை மட்டும் ஓட போகிறீங்க? அப்போ உங்கள் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால தானா? அது ஏன் குழந்தையா இருந்துச்சுன்னா கேள்வி அதுதானே. என் வீட்டில் நடக்கலப்பா. இன்னைக்கு அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா, ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டியிருந்த வீடை கரெக்டாக இது பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு 4-5 பேர் போய் ரேப் பண்ணி இன்ஸ்டால போட்டிருக்கிறான். அப்போ இந்த தைரியம் எங்கேருந்து வருது? அடுத்து கஞ்சா சொல்லே வேண்டாம். இன்னைக்கு அவர் அண்ணன் தூக்கி பிடித்து அண்ணன் தம்பின்னு சொன்ன அமீர் பேர் இன்னைக்கு அதில் அடிபட்டு இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், பட் சொல்ல வரேன். அப்போது இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அண்ணன் சீமான் வந்து மிக வெளிப்படையாக யதார்த்தமாக பேசிட்டு இருக்கான்னு சொல்லும் பொழுது இந்த பிரச்சனைகளை இந்த மீடியாக்கள் பேசுதா? அப்போ பேசாது. நான் என்ன சொல்ல வரேன், அப்போ இதை தான் நாம் எப்படி உடைக்க போகிறோம்? பேசாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்ல வரேன், நான் கெட்டவங்க, நீங்கள் நல்லவனாக இருக்குங்கிறக்க நான் நல்லவனாக இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்க. சிம்பிள் ஹியூமன் சைக்காலஜி புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ திமுக துரோகத்தின் அடையாளம் தான் திமுக, வன்மத்தின் அடையாளம் தான் திமுக, வஞ்சத்தின் அடையாளம் தான் திமுக. போதையில் இருக்கிறான் அவன் வந்து அதிகார போதையில் இருக்கான்னு சொல்லும்போது அவனை நாம எப்படி வீழ்த்த போறோம் அப்படிங்கிறத இங்கே கேள்வியை ஒழிஞ்சி அவன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கேள்வி கேட்கறது மட்டுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியாது. அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அதனால தான் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி, நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை மட்டும் வரலாறை புறம் தள்ளிவிட்டு இந்த அரசியலை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லும் பொழுது 1.5 லட்சம் உயிர்களை இது பண்றாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் யார் நீலாங்கரையிலேருந்து வந்தவர் கூட ராஜீவ்காந்தி அவருடைய இதில் வந்து அவங்க அப்பா
இறந்தாரு அந்த இதுலன்னு சொல்லும் பொழுது அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இருக்கா இல்லைன்னு கூட தெரியாதுன்னு சொல்லும் பொழுது அவர் எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு அவர் வளர்க்கப்பட்டிருக்காரு, இல்லை அவருக்கு மூளை செலவு செஞ்சு வச்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது பார்த்தீங்களா. அப்போ வரலாறை நீங்கள் தொடாமல் இந்த அரசியலை பேசவே முடியாது. அதனால தான் நான் சொல்ல வரேன், இப்போ டிவியில் பார்க்குறது அரசியல்னா அந்த அரசியலே கிடையாது. அது மக்களை இதுதான் அரசியல்னு சொல்லி மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். அதை நாம் தமிழர் கட்சி இந்த முறை எப்படி உடைக்க போகுது? ஏன்னா 14 அதான் சொல்ல அண்ணன் சீமான் சொன்னதான் நீங்களும் சொல்ல போறீங்க, நானும் பேச போகிறேன். 14 வருஷமாக பேசாத சமூக பிரச்சனைகள் கிடையாது, 14 வருடம் பேசாத தலைப்புகள் கிடையாது. இதை மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போய் சேர்க்க போகிறது என்ன? ஏன்னா இதுதான் அதனால தான் நான் சொன்னேன், இப்போ இங்கே வந்து ஒரு 2-வே கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. நேற்று அங்கே சம்பவம் நடந்துச்சா, நீங்களும் வீடியோ எடுத்து போட்டிங்களா, திமுக காரனும் வீடியோ எடுத்து போடுவானா, அப்போது 2-வே கம்யூனிகேஷன் வருதா, மக்கள் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்குதா. இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது என்னுடைய, அதை தான் நான் மீண்டும் மீண்டும் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றி அண்ணா. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி. நன்றி சார்.